Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரிஸோட இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங் palindrome. palindrome அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்வேர்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் சரி, பேக்வேர்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் சரி சேமாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம palindrome பார்த்துருக்கோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அந்த இன்புட் நீங்கள் ஃபார்வேர்டில் ரீட் பண்ணாலும் சரி, பேக்வேர்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் சரி சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேடம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த இன்புட்டை உங்களுக்கு ரிவர்ஸில், அதாவது பேக்வேர்டில் ரீட் பண்ணிங்கனாலும் மேடம் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கும். ஸோ மேடம்ன்றது ஒரு palindrome ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் அதுக்குரிய கோடிங் தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லைஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் நான் ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ் ஆஃப் 0:3. இந்த இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0லேருந்து 3 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 3 வரைக்கும் அப்படின்னா இந்த ஸ்லைஸ் மெத்தடில் என்ன மீனிங் அப்படின்னா, 3க்கு ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும். அப்போ 2 வரைக்கும். இப்போ 0 வரும், 1 வரும், 2 வரும். இப்போ 0 இண்டெக்ஸில் W இருக்கும், 1 இண்டெக்ஸில் E இருக்கும், 2 இண்டெக்ஸில் L இருக்கும். 3 வராது. சரிங்களா? எண்டு, அதாவது ஸ்டாப் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின இண்டெக்ஸ் என்னவோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ் இருக்கோ பிரிண்ட் ஆகும். இப்போ WEL அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 1:4 கொடுத்துருக்கேன். அப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, எண்டிங் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4. பட் இந்த எண்டிங் இண்டெக்ஸ் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வரைக்கும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ 1 இண்டெக்ஸில் அப்போ W போயிடும், ELC வரைக்கும் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்குங்களா. செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு 1:4க்குரிய ரிசல்ட்டு ELC. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், 0லேருந்து, அதாவது 0னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, எண்டிங் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லுமே எடுத்துக்கும். அது Wலேருந்து E வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. வெல்கம் ஃபுல் ஸ்ட்ரிங்குமே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, எண்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்ட்ரிங்கோட ஃபுல் லென்த்துமே பிரிண்ட் ஆகும். வெல்கம்ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவ் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது -1 கொடுத்துருக்கோம். -1னா ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகும். அங்கே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 5 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ 5ல் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 5ல் M இருக்கா, M பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எண்டிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்டிங் இண்டெக்ஸுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ ப்ரீவியஸ் நம்பர்னால் 2 இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த 3க்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, 4 இல்லைங்களா. அப்போ 4th இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ என்ன, O. இப்போ MO அப்படிங்கிற இந்த 2 லெட்டர் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல, வெறும் ஸ்டெப் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கீங்க, அதுவும் நெகட்டிவ் நம்பர், அதாவது -1 ஸ்டெப் வேல்யூவாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரிங்குமே ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் palindrome ப்ரோக்ராம்க்குரிய கோடிங் பார்க்கலாம். இந்த லைனில் தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ரன் டைமில் இன்புட் கெட் பண்ணுறேன். கெட் பண்ண இன்புட்டை எஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ST அப்படிங்கிற இந்த வேரியபிளில் லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி STயில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் palindrome அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் இருக்குது இல்லைங்களா. இந்த ஃபங்க்ஷன் காலை பார்த்தோன்னே ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் சர்ச் பண்ணிவிட்டு அந்த டெஃபினேஷனுக்கு போயிடும். போகும்போது ST அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போகுது. ஸோ அந்த STயில் என்ன இருக்கும், நம்ம கொடுத்த இன்புட்டோட லோயர் ஃபார்ம் இருக்கும், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ நான் மேடம் அப்படிங்கிறதுல மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்லி லோயர் கேஸாக எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு டெஃபினேஷனில் உள்ள இந்த வேர்டில் ஸ்டோர் பண்ணிடும். சரிங்களா.
இப்போ W அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த Wவில் நான் என்ன பண்ணுறேன், இந்த வேர்டில் நான் கொடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் அப்படிங்கிற வேர்டே வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மேடம்ன்ற வேர்டில் உள்ள லெட்டர்ஸு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் போயிட்டு Wவில் ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இங்கே நான் உங்களுக்கு ஸ்லைஸ் மெத்தட் பற்றி சொன்னேன். அதாவது -1 இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, எண்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ மட்டும் -1 கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், எந்த ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுத்தாலும் அந்த இன்புட் வந்து அப்படியே ரிவர்ஸில் போய் W இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆன அந்த வேரியபிளை, அதாவது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை Wன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த Wவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆகிற வேர்டு இங்கே வந்துடும் இல்லைங்களா, கண்ட்ரோல் இங்கே வந்துடும். வந்து STயில் உள்ள வேல்யூவும் நம்ம ரிவர்ஸில் மாற்றணும் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூவும் ஈக்குவலாக கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி இன்கேஸ் நான் கொடுத்த இன்புட்டும் ரிவர்ஸாக மாற்றின ஸ்ட்ரிங்கோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அ பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இல்லை நான் கொடுத்த ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு எல்ஸ் பிளாக்ல உள்ள இந்த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வரணும். இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேடம் அப்படின்னு கொடுக்குறேன். the given string madam is a palindrome. ஓகேங்களா. அகெயின் மலையாளம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதையும் நீங்கள் பேக்வேர்ட்லேருந்து ரீட் பண்ணாலும் மலையாளம் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ இதுவும் வந்து palindrome string. அகெயின் நாட் அ palindrome அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் வர மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். hello. the given string hello is not a palindrome. ஓகே கைஸ், இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.